ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன் 2025. ஆகஸ்ட் மாதத்தில் பல ராஜயோகங்களை உருவாக்கும் கிரக பயிற்சிகள் நிகழ உள்ளன. இந்த மாற்றம் 12 ராசிக்காரர்களை அதிர்ஷ்டசாலிகளாக்கும். ஆகஸ்ட் மாத அதிர்ஷ்ட ராசிகள் எவை என்பதை அறிந்து கொள்வோம். ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ராஷ்டிரபந்தன், ஜன்மாஷ்டமி, ஆடிப்பெருக்கு, வரலட்சுமி விரதம், விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுவதால் மாத கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் சிறப்பு வாய்ந்தது. இது தவிர சூரியன், புதன், சுக்கிரன், சனி ஆகியவை ஆகஸ்டில் சிறப்பு நிலைகளில் இருக்கும். மேலும் குரு, ராகு, கேது, செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்ப்போம். 2025 ஆகஸ்ட் மாதம் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமானதாக இருக்கும். சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் மாற்றங்கள் முக்கியத்துவம் பெறும். சில ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதியில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 17 அன்று சூரியன் கடகராசியிலிருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இது சிம்ம ராசிக்கு பலனை சேர்க்கும். ஜூலை 18 அன்று கடகராசியில் வக்கர பெயர்ச்சி அடைந்த புதன் ஆகஸ்ட் 11 வரை வக்கர நிலையில் இருக்கும். ஆகஸ்ட் 3 அன்று புதன் பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஆகஸ்ட் 30 அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். புதன் சிம்மராசியில் செப்டம்பர் 15 வரை சஞ்சரிப்பார். ஆகஸ்டில் சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெயர்ச்சி அடைவார். ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார். கடகராசிக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல பலனை தரும் என்று கூறப்படுகிறது. குரு மிதுன ராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 13 வரை ராகுவின் நட்சத்திரத்திலும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரத்திலும் இருப்பார். இது கலவையான பலன்களை கொடுக்கலாம். ஆகஸ்ட் 13க்கு பிறகு குருவின் பலன்கள் சிறப்பாக இருக்கும். சனி பகவான் மீனராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 3 வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார். ஆனால் ஆகஸ்ட் 3க்கு பிறகு சில சாதகமான பலன்களை கொடுக்கலாம். ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பார். குரு ராசியில் ராகு இருப்பது மெதுவாக சாதகமான பலன்களை தரும். கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 4 வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார். இது கலவையான பலன்களை கொடுக்கலாம். ஆகஸ்டில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார். பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் சூரியன் சிம்மராசிக்குள் நுழைவார். சுக்கிரன் மிதுனம் மற்றும் கடகராசியில் இருப்பார். மேலும் செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். மேலும் சனி மீனராசியில் வக்ரகதியில் இருப்பார். புதன் பெயர்ச்சி அடைந்து பின்னர் மறையும். இவ்வாறு அனைத்து கிரகங்களின் நிலையும் மாறும். இது பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்களை உருவாக்கும். இது விபரீத ராஜயோகம், கஜலட்சுமி ராஜயோகம், லட்சுமி நாராயண யோகம் ஆகியவற்றை உருவாக்கும். மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேசம் முதல் மீனராசி வரை என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் காணலாம். கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பொதுவாக உங்களுக்கு சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை தருவதாக தெரிகிறது. மாதத்தின் பெரும்பகுதிக்கு புதனின் கிரக பயிற்சி சாதகமான நிலையில் இருக்கும். வேலை விஷயத்தில் புதன் உங்களுக்கு நல்ல ஆதரவை தருவார். வணிகத்துடன் தொடர்புடையவர்கள் புதன் கிரகத்தின் நல்ல ஆதரவால் தங்கள் வேலையை சிறப்பாக செய்ய முடியும். ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல சிறந்த முடிவுகளை, கல்வியின் அடிப்படையில் சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை அளிக்கும். இது ஒரு பெரிய அளவிற்கு சாதகமான முடிவுகளை தரும். இந்த மாதம் உடன் பிறந்தவர்களுடனான உறவு சராசரி மட்டத்தில் இருக்கும். 3வது வீட்டில் பெரிய பாதகங்கள் இல்லை என்றாலும் 3ஆம் வீட்டு அதிபதியின் பலவீனமான நிலை காரணமாக உடன் பிறந்தவர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்கள் ஒருவருக்கொருவர் குறைந்த நேரத்தை கொடுக்கலாம் அல்லது தங்கள் சொந்த வேலையின் காரணமாக
காரணமாக நடந்து கொண்டிருக்கும் உறவுகள் சராசரி நிலை முடிவுகளை தரக்கூடும். காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புபவர்கள் சில நல்ல பலன்களை பெறலாம். ஆனால் மற்றவர்களின் காதல் விவகாரங்களில் அலட்சியத்தை காணலாம். நீங்கள் ஒருவருக்கொருவர் குறைந்த நேரத்தை செலவிடலாம் அல்லது ஆர்வமில்லாமல் போகலாம். 5ஆம் வீட்டில் சூரியனின் தாக்கம் உறவுகளில் அதிக அலட்சியத்தை உருவாக்கும். 7ஆம் வீட்டில் சனி மற்றும் செவ்வாய் இணைந்த பலன்கள் நல்லதாக கருதப்படாது. திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளால் ஒருவருக்கொருவர் அதிருப்தி ஏற்பட வாய்ப்புள்ளது அல்லது ஒருவரின் ஆரோக்கியமும் பலவீனமாக இருக்கலாம். ஆகஸ்ட் மாதம் நிதி விஷயங்களில் அதிக அளவில் சாதகமான பலன்களை தரும். லாபத்தின் பார்வையில் மாதம் நல்லது. அதே சமயம் சேமிப்பு விஷயத்திலும் மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். காதலர்கள், வாழ்க்கை துணைவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே உறவுகளை வளப்படுத்தலாம். ஆறுதல் மற்றும் பாதுகாப்பை வழங்கலாம். இருப்பினும் உணர்திறன் மற்றும் துணிச்சலுடன் வேறுபாடுகள் அல்லது தந்திரமான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இதுவாக இருக்கும். லாபகரமான முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் மற்றும் அபாயங்கள் இரண்டையும் பகுப்பாய்வு செய்வதற்கும் அடையாளம் காண்பதற்கும் சிறந்த நேரம். கவனமாக சிந்திக்கும் நிதி முடிவுகள் ஆதாயங்களை மேம்படுத்துவதற்கும் அபாயங்களை கட்டுப்படுத்துவதற்கும் உதவும். ஊழியர்கள் தங்கள் கடமையில் காரணமாக தங்கள் வேலைகளில் பிரகாசிக்கலாம் அல்லது கூடுதல் பொறுப்புகளை ஏற்கலாம். ஆசிரியர்கள், பொறியாளர்கள், மென்பொருள் உருவாக்குநர்கள், விருந்தோம்பல் மற்றும் சுற்றுலா வல்லுநர்கள் மற்றும் படைப்பு துறைகளில் உள்ளவர்கள் மாதத்தை சாதகமாக காணலாம். வணிக மக்களின் கூர்மையான நுண்ணறிவு, நடைமுறை திறன்கள் மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன் ஆகியவை ஏராளமாக வர்த்தக வாய்ப்புகளை அடையாளம் காணவும் அவர்களின் முயற்சிகளில் முன்னேறவும் உதவும். தொழில் முனைவோர்கள் வெற்றிகரமான கூட்டாண்மைகளை காணலாம். கன்னிராசிக்காரர்கள் தங்கள் மனம் மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியிருக்கலாம். உடற்பயிற்சிகள், தியானம் மற்றும் கலை முயற்சிகள் மன அழுத்தத்தை வெளியிட உதவும் என்றாலும் உணவு மற்றும் ஒளி தூக்கத்தை நச்சுத்தன்மையாக்குவது ஆற்றல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவும். கவனச்சிதறல்கள் மற்றும் பிற பிரச்சனைகள் காரணமாக ஆகஸ்ட் மாதம் பொதுவாக மாணவர்களுக்கு சவாலாக இருக்கலாம். ஆராய்ச்சி அறிஞர்களும் தங்கள் கல்வி முயற்சிகளுக்கு நிதி செய்வது கடினம். ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கலவையான முடிவுகளை தரக்கூடும். அதே நேரத்தில் கவனக்குறைவு ஏற்படலாம். முடிவுகள் பலவீனமாக இருக்கலாம். எனவே கவனமாக இருங்கள். பரிகாரம்: எந்த இடத்திலோ அல்லது எந்த மத இடத்திலோ அல்லது கோயிலிலோ சிவப்பு நிற இனிப்புகளை வழங்குங்கள் மற்றும் நண்பர்களுக்கு பிரசாதத்தை விநியோகியுங்கள். நன்மை உண்டாகும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.